ஊட்டி கொடைக்கானலில் வாகன கட்டுப்பாடு குறித்து தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறது. உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. நீதிமன்ற கட்டுப்பாட்டால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அந்த மனுவில் என்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? ஊட்டி கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கு வாகனங்கள் செல்வதற்கு கட்டுப்பாடுகள் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி ஊட்டியில் வார நாட்களில் 600 சுற்றுலா வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும், வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களுக்கும், அதே போல கொடைக்கானலை பொறுத்தவரை வார நாட்களில் 4000-ம், வார இறுதி நாட்களில் 6000 வாகனங்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த கட்டுப்பாடு என்பது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்த நிலையில் இதற்கு உள்ளூர் வாசிகள், கடை வைத்திருப்பவர்கள் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த கோரி தற்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த வாகனங்களினுடைய எண்ணிக்கைக்கு கட்டுப்பாடு விதித்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் தற்பொழுது மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த மனுவில் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு எத்தனை வாகனங்களை அனுமதிக்க வேண்டும் என்பது தொடர்பாக சென்னை ஐஐடி மற்றும் ஐஐஎம் நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும், அந்த ஆய்வினுடைய முடிவுகள் தற்பொழுது வரை வெளியாகாத நிலையில் இந்த கட்டுப்பாடுகளை விதித்திருக்க கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கட்டுப்பாடு காரணமாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.